எவ்வளவு பெரிய மனத்தாங்கள் நான் இப்ப சொல்றேன் இருந்தாலும் சரி. ஆனா தனியார் சுமந்தவர்கள் எவ்வளவு பேசி அவரை எப்படியாவது கொண்டு வரலாம் நினைச்சாலும் முடியாதுங்க. ஏன்னா அவர் ஒரு பக்குவப்பட்ட மனிதர். ஒரு 10 முறை 9-10 முறை சட்டமன்ற உறுப்பினர். அதாவது இப்போ தனியார் சங்கம் நல்லா தெரியும். நான் வந்து எம்எல்ஏ மந்திரி இருந்தாங்கன்னா கிட்ட போக மாட்டேன். நான் பதவி வேணா மட்டும் தான் நான் போவேன் எப்பவுமே. அந்த மாதிரி அவர் வந்து எப்பவுமேங்க 10 ஆண்டு காலம் பதவி இல்லாத போது எவ்வளவு வலியோட தான் எனக்கு தெரியுங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு மீண்டும் கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் தான். மாவட்ட செயலாக்கி, அமைப்பு செயலாக்கி, அமைச்சராக கொண்டு வந்து பல துறைகளை கொடுத்து உருவாக்குறது அவர் தான். ஆனா இது வந்து அவர் பண்ணான்னு சொல்ல அந்த அளவுக்கு செங்கோட்டையன் முக்கியத்துவம் இருந்தவர் எடப்பாடியார். இப்ப நேற்று கூட நீ சொன்னீங்க இந்த கூட்டம் கூட பொதுச் செயலாளர் கட்டளை கிணங்கன்னு வார்த்தை சொன்னார். நல்லா பாருங்க, கட்டளை கிணங்க நடக்குன்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு தலைமையில யார் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உடைய ஒரு மாபெரும் தலைவர் அவர். நான் அவரை வந்து யாருக்காக நான் குறைச்சே மதிப்பிட மாட்டேன். அதே மாதிரி அவர் வந்து இவரையா வெளியேற்றணும் திட்டமிட்டு செய்ய மாட்டேன். அவர் அதிமுகவில் தான் இருப்பாருங்க. அதுல திரு பொங்கலூர் மணிகண்டன் யாருமே அவர் வெளியேறுவார்ன்ற இடத்துக்கு நகர்ல ராம்கியும் சொல்றார். அதுக்கு அவர் ஸ்டேட்மெண்ட். ஆனா சொல்றது ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாரு. எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்றாரு அப்படின்னு. அப்படியா திருமதி சசிகலா, டிடிவி, எல்லாம் ஒண்ணு சேரணும்னு அழுத்தத்தை தராரா? இல்ல, ஒரு வார இதழுக்கு அவர் அழுத்து பேட்டி பார்த்திருப்பீங்க. அந்த 6 பேர் சந்திக்கு பிறகு அவரே சொன்னார். அதாவது கட்சிக்குள்ள அவர்களை சேர்க்க வேண்டும் என்கிற குரலும் இருக்கிறது, சேர்க்க கூடாது என்கிற குரலும் இருக்கிறது. இரண்டையும் அவரே சொன்னார். அப்ப இது எது பெரும்பான்மையாக வருகிறதோ, என்ன முடிவு செய்யலாம் அதன்படி நடக்கும்னு சொன்னார். அப்ப அதுதான் உண்மை. இப்ப எடப்பாடிகள் தனிப்பட்ட முடிவு அல்ல. இவர் வேண்டாம் வேண்டும் சொல்லி தனிப்பட்ட முடிவு அல்ல. இப்ப அண்ணன் ராம்கி இவர் அருமையா சொன்னார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப அமித்ஷா குறித்து தான் பேசுறாரு. அதிமுக பத்தி பேசவே இல்லை. அமித்ஷா சொன்னார், அமித்ஷா. அப்ப இவர் இன்னும் அங்கேதான் அவர் கால் ஒன்றி நடக்கிறார் ஒழிய அதிமுக பற்றி கவலையே இல்லை. இதுதான் தொண்டர்களுக்கு வழி, இதுதான் தொண்டர்களுக்கு பயம்ங்க.